உங்கள்கிட்ட ஒரு 10 லட்ச ரூபாய் இருக்குது. அந்த 10 லட்ச ரூபாயை வச்சு நீங்கள் உங்களால் ஒரு கார் வாங்குறீங்க. அந்த கார் வாங்குறதுக்கு லோன் போடுவீங்களா? போட மாட்டீங்க. ஏன்னா உங்கள்கிட்ட அதனுடைய காரினுடைய விலையை 9.5 லட்சம்னு வச்சுக்கோங்க. நீங்கள் லோன் போடுவீங்களா? போட மாட்டோம். அல்லது அது மாதிரி தான் நீங்கள் உலக வங்கியில் கடன் நிறைய வாங்குறீங்க. ஆனால் கடன் வாங்குறது எதுக்கு? மக்கள் நல திட்டத்துக்கு தானே. அப்போ மக்கள் நல திட்டத்துக்கு கடன் வாங்குற போது மக்கள் மேலே வரியவும் ஏன் உயர்த்துறீங்க சார்? இதுதான் நீங்கள் பொருளாதாரத்தில் 2 வகை. ஒன்று மூலதன செலவு, இன்னொன்று வருமான செலவு, வருவாய் முதலீட்டு செலவு. இப்போ நீங்கள் இலவச போக்குவரத்து பேருந்து கொடுக்குறாங்கல்ல, அது அரசுக்கு செலவு தான். 45,000 கோடி நட்டத்தில் இருக்குன்னு சொல்லி இதே பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இந்த ஆட்சி வந்த உடனே போக்குவரத்து துறை நட்டத்தில் இருக்குதுப்பான்னு சொன்னதும் திமுக ஆட்சி தான். அதை வாங்கி வச்சுக்கிட்டு இலவசமாக கொடுத்ததும் திமுக ஆட்சி தான். அதை அறிவிச்சிட்டு பஸ் கட்டணத்தை உயர்த்தினதும் திமுக ஆட்சி தான்.